என்ன ரெண்டு ஏலியன்ஸும் பூனை மாதிரி வருதுங்க? ஜூஸ் சாப்பிடுங்க அத்தை. ஆ? என்னது அத்தையா? நான் என்ன கிழவியா? வாங்க போங்கன்னு சொன்னாலே போதும். இது என்ன புதுசா அத்தை சொத்தேன்னு? இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எதையுமே முறை இல்லாம பண்ற ஆளாச்சே. இப்ப என்ன புதுசா முறையெல்லாம் வருது? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்ப சூடாகுறீங்க? முதல்ல ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிடுங்க, அப்புறம் நிதானமா பேசுவோம். என்ன ஜெயிக்க முடியலன்னு ஜூஸ்ல விஷம் ஏதாவது கலந்து கொண்டு வந்துட்டாளுங்களா? நான் ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்கேன். ஜூஸை நீங்களே குடிச்சிட்டு மேட்ருக்கு வாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு? என்ன இன்னைக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு? திடீர்னு பாசெல்லாம் பொங்குது. அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா நாங்க தான் பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. ஏதோ என்கிட்ட ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க வழிறீங்கன்னு உங்க மூஞ்சே சொல்லுது. உங்களோட இந்த கேவலமான ஓவர் ரியாக்ஷனை பாக்குறத விட நீங்க கேக்குறதே நிறைவேற்றிடலாம். வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது அது ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட 2 மந்திரம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதான் ஒரு மந்திரத்தை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொரு மந்திரத்தை எங்களுக்கு கூட. என்னது மந்திரம் வேணுமா? ஏன் இப்ப இருக்கிற காசு பணம் எல்லாம் பத்தாதா உங்களுக்கு? சேச்சே, நாங்க பணத்துக்காகலாம் கேட்கல. வேற எதுக்கு? உன் மந்திரத்தை வச்சு எங்களை எப்பவும் இளமையா இருக்கிற மாதிரி செய்யணும். அதெல்லாம் எதுவும் தர முடியாது. ஏன் இப்ப இருக்கிற இளமை போதாதா உங்களுக்கு? ஐயோ, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? இப்பவே பாரு, முகத்துல அங்கங்க லைட்டா சுருக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் போயிட்டா வயசான மாதிரி ஆயிடுவோம். அதுக்குதான். சுருக்கமா? அப்படியெல்லாம் எதுவும் காணுமே. சரி சரி, அதை விடுங்க. மாமியாரான உங்களை விட நாங்க மூத்தவங்களா தெரிஞ்சா பாக்குறவங்களா சிரிப்பாங்கல்ல. நாங்க உங்களை விட இளமையாயிட்டா அத்தனை கூப்பிட பொருத்தமா இருக்கும்ல. வேணும்னா ஒரு டீல் பண்ணிக்கலாம். என்ன டீல்? இளமையா மாத்திர மந்திரத்துல எங்களோட நீயும் சேர்ந்து 3 பேரா பண்ணிக்கலாம். அடின் கொய்யால, இதுல எனக்கு ஆஃபர் வேறயா? அவன் கொரோனா சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மருந்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் எப்பவும் இளம ஊஞ்சலாடணுமா? என்ன யோசிக்கிற? ஓ மருமகளுக்காக இத கூட செய்ய மாட்டியா? செய்றேன்டி, செய்றேன். உங்களுக்கு செய்வன செய்றேன். அழகு கேக்குதா அழகு? இப்போ அலங்கோலம் பண்றேன் பாரு. செஞ்சிருவோம், கண்டிப்பா செஞ்சிருவோம். ஐயோ, thank you so much. இது நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். மறக்காத மாதிரி தான் செய்ய போறேன். ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்ன வயசு இளமை வேணும்ங்கறதை எழுதுங்க. ஒரு நிமிஷம். பேப்பர் எங்க? எவ்வளவு போடலாம்? ஒரு 20? ஒரு 20 வயசுல போடட்டுமா? அதெல்லாம் ரொம்ப அதிகம். இன்னும் கொஞ்சம் குறைங்க. உங்க அழகு தெரியணும்ல. அப்போ 18? 16 வயசு போடுங்க. அப்போதான் கண்ணும் ரெண்டும் நல்லா பண்ணு மாதிரி இருக்கும். 16 வயதுனிலே ஸ்ரீதேவி மாதிரி. 16? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இமேஜினேஷனா உங்களுக்கு? ஓ ஆமாமா, கரெக்ட் தான். போட்டுடுறேன். எழுதியாச்சு. இந்தா. இருங்க இருங்க இருங்க. நீங்க எழுதினத உங்க சைட்லயே வச்சுக்கோங்க. அத பார்த்தே நான் மந்திரத்தை சொல்லிக்கிறேன். நாங்க எழுதினத எங்க சைடுல வச்சா உன் சைடுல இருந்து பாக்கும்போது 91 மாதிரி தெரியுமே. ஆமா, உங்களுக்கு இந்த நிமிஷமே 91 வயசு ஆற மாதிரி தான் மந்திரமே சொல்ல போறேன். 91 வயசா? எங்களுக்கா? ஏய், அது கிழவி வயசுல. பின்ன 91ங்கிறது கிழவி வயசு இல்லாம குமரி வயசா? ஐயோ,
என்ன கொழுப்பு இருந்தா என்கிட்டயே வந்து மந்திரத்தை கேப்பீங்க. எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டியா? எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? இப்ப இப்படி வந்து கழுத்து அறுத்துட்டியே. இன்னும் அதை மட்டும் தான் செய்யல. இங்கே நின்னுட்டு இருந்தீங்க, கோழி கழுத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துடுவேன். போங்கடி. என்ன திமிரு இருந்தா எங்களை அவமானப்படுத்திருப்ப. இத சும்மா விட மாட்டோம். ஏன் என்ன பண்ணுவ? நாங்களும் இதே மாதிரி மந்திரத்தை வாங்கிட்டு உன்னை வாழாற்ற நாயா மாத்திடுவோம். ஏய், அது எதுக்கு சித்ரா? இவள 90 வயசு கிழவி ஆக்கிருவோம். ஓ, என்ன கேள்வி ஆக்குறீங்களா? இருங்க, இப்பவே மந்திரத்தை சொல்லி உங்களை கேள்வி ஆக்குறேன். ஐயோ, அவ மந்திரம் சொல்றாடி. இருக்கிற அழகியாச்சும் காப்பாத்திக்கலாம். அந்த பேப்பரை படிக்கிட்டு வா, ஓடிடலாம். ஏய், ஏய், ஏய். அம்மா, இந்த ஞான சூனியங்களுக்கு இப்படி ஒரு அறிவு எப்படி வந்துச்சு? நல்ல ஐடியாவா இருக்கே. ஹசினி, இருக்கிற இந்த 2 மந்திரத்துல ஒரு மந்திரத்தை வச்சு இந்த லாக்கரை ஓபன் பண்ணிட்டு அப்பாவை மட்டும் நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோயேன். இந்த 2வது மந்திரத்துல இந்த ஐடியாவை அப்ளை பண்றோம். அப்புறம் எப்பவுமே லைஃப் லாங் கனவு கன்னியாவே வளம் வருவோம். இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க புள்ளியாரப்பா. ஏதோ மிஸ் ஆகுதே. அச்சச்சோ, பூவை காணோம். ஐயோ, பூவே இல்லையே. அகிலாண்டேஸ்வரி அம்மா வரத்துக்குள்ள பூ பறிச்சிட்டு வந்துருவோம். யோ, உன் மனசுல என்னதான் நினைச்சுன்னு இருக்கிற? ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற? ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ ஒழுக்கமா இருந்தா நான் ஏன் இங்க வரேன்? முதல்ல கிளம்பு. நீ இப்படியே போனா நானும் உன் பிள்ளை நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். ஏய், என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. முதல்ல நீ வீட்டுக்கு போயிடு. இல்ல யோ, இப்பயும் குஷ்டு வந்துக்கிறியா நீ? நீ ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு குடும்ப நிம்மதியவே கெடுக்கிற? ஏய், இங்க வந்து என் மானத்தை வாங்குறியா? இப்படியே போயிடு, இல்ல சா வச்சிருவோம் உன்னை. அத செய்ய முதல்ல. தினம் தினம் சாவறதுக்கு பதிலா ஒரு அடியா சாவறதே மேலு. என்ன என்ன எங்க பிரச்சனை? வாங்கம்மா, நீங்களே கேளுங்க. இவர் சம்பளத்துல தான் என் குடும்பமே ஓடுது. ஆனா இவர் வாங்குற சம்பளத்தை சரியா வீட்டுக்கு கொடுக்கறதே இல்ல. குடிச்சு குடிச்சு காசை வீணாக்கிடுறாருமா. கை குழந்தைய வச்சுன்னு நான் எப்படிமா குடும்பத்தை ஓட்டுறது? ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல மேடம், அவ பொய் சொல்றா மேடம். நான் எல்லா காசையும் கரெக்டா தான் மேடம் கொடுக்குறேன். அதான் எங்க தர? இந்த மாசம் வாடகை இன்னும் தரல. மளிகை பாக்கி கேட்டு கடைக்காரன் 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல. வீட்டுல சோறாக்குறதுக்கு ஒரு பொருள் கூட இல்ல. ஆனா நீ குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குது. என்னைய குழந்தைய விட உனக்கு அந்த குடிதான் பெருசா போச்சு இல்ல? ஏன்னா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்ல மேடம். என்னையா இல்ல? ஏய், கையெடு. ஏய், இது என்ன? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. இந்த கொடுமையை பார்த்துட்டு தினம் தினம் என்னால சாவும் முடியாது. நான் ஒரு ஐடியா போய் சேர்ந்துடுறேன். இந்தா உன் குழந்தை எப்படி? ஏய், எங்க போற? நீங்க செத்துட்டா பிரச்சனை தீந்துருமா? இவர் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற மாதிரி நீங்களும் பொறுப்பு இல்லாம செத்து குழந்தைய அனாதையாக பாக்குறீங்களா? இல்லம்மா,
இந்த ஆளு திருந்தவே மாட்டாரு. என் சொந்தக்காரங்க எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தாங்க. குடிக்க அடிமை ஆயிட்டாருமா. இப்படியே குடிச்சா சீக்கிரமா செத்து போயிடுவேன்னு டாக்டர் பல தடவை சொல்லிட்டாரு. ஆனா அதையெல்லாம் கேட்காம இவரு குடிச்சு குடிச்சு வீணா போறாருமா. நான் வெறுத்தே போயிட்டேமா. நான் கண்டிப்பா சாக தான் போறேன். கொஞ்சம் நில்லுங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. இந்த அம்மாவை இப்போ தடுத்துட்டாலும் இந்த ஆளு கொடுமை தாங்க முடியாம சீக்கிரமாவே செத்து போயிடுவாங்க போல. பாவம், இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது அனாதை ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? என்கிட்டதான் 2 மந்திரம் இருக்கே. ஒன்ன லாக்கர் ஓபன் பண்றதுக்கு வச்சுக்கிட்டா கூட இன்னொரு மந்திரம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்தினா என்ன? என் கண் முன்னாடியே ஒரு குடும்பம் அழியறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இது பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களை நான் சாக விட மாட்டேன். நீங்க செத்து இந்த குழந்தை அம்மா இல்லாம வளரணுமா? சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டு வளர்ற கொடுமை எனக்கு தெரியும். என் நிலைமை வேற யாருக்கும் வர வேணாம். இப்ப என்ன, உங்க புருஷன் குடிக்காம இருக்கணும், உங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும், அதானே? அதுக்கு நான் வழி பண்றேன். குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு தனியா வந்து நில்லுங்க. இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்ல போறேன். அந்த மந்திரத்தால எல்லாமே சரியாயிடும். இந்த கருமத்தை வேற கையில வச்சுனுக்குற. நாத்தம் குடல புரட்டுதுடா. சீ, நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். இனிமே என் உயிரே போனாலும் நான் குடிக்க மாட்டேன் மேடம். என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்குவேன். என்ன அதிசயம் நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப நன்றிமா. இனி நான் சாக மாட்டேமா. எந்த ப்ராப்ளத்துக்கும் சாவறது தீர்வு கிடையாது. நம்பிக்கையா வாழ்ந்து சாவடிக்கணும். சரிங்கம்மா, இனி என் குடும்பம் பழச்சிக்கும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேம்மா. பரவாயில்ல.
ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே. அம்மா பாத்தீங்களாக்கா எப்படி அகிலாமாக்கு விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்றா. அவ ஹெல்ப் பண்ணல, சோப் போடுறா. அந்த அம்மா அவளுக்கு அதிசயமான மந்திரத்தை கொடுத்தாங்கல்ல, அதான் போடுற சோப்ல நொர பொங்குது. ஒருவேளை சாமியாருக்கு இப்படி அடிமை வேலை செஞ்சா இன்னும் 2 மந்திரம் தருவாங்கன்னு செய்யறாளோ? வச்சிருக்கிற 2 மந்திரத்தையே என்ன பண்ணுவாளோ, இதுல இன்னும் 2 மந்திரமா? வீடு நாசமாயிடும். மந்திரத்தை வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேம்மா. எங்க முடிக்க போறேன்? வச்சிருக்கிற மந்திரம் எல்லாம் ஒவ்வொன்னா முடியுது. என்ன பாக்குற? கொடுத்த மந்திரத்துல சந்தேகப்பட்டு ஒன்ன விரயம் பண்ண, அடுத்தது குடிகாரனை திருத்தறேன்னு 2வது மந்திரத்தையும் கொடுத்துட்ட. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு மந்திரம் தானே? என்னது இது? 2வது மந்திரத்தையும் யூஸ் பண்ணிட்டாளா? இது எப்போ நடந்தது? ஐயோ, இருக்கிற அந்த ஒரு மந்திரத்தையாவது உனக்கு உபயோகப்படுற மாதிரி பயன்படுத்து. நிச்சயம் செய்வேம்மா. நான் என்ன ஆசைப்பட்டேனோ அது கண்டிப்பா நடக்கும். என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கிற மாதிரி அதை பயன்படுத்துவேன். எலி மேல இருக்கிற கோவத்துல வீட்டையே எரிச்சிடாத. இப்ப இருக்கிற பாதி மனுஷங்க அப்படித்தான் செய்யறாங்க. இங்க பாரு, உன்னோட ஆசை மத்தவங்களுக்கு அழிவை கூட தரலாம். பார்த்து நடந்துக்கணும். என்னது? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. முளைக்கிற விதைய பாறையில போட மாட்டேன். உனக்கு ஒண்ணு சொல்றேன்னா அதுல அக்கறை இருக்கும். இருக்கிற ஒரு மந்திரத்தை ஜெயம்மாவோட ஆசைக்காக ஏஜேவோட சேர்ந்து வாழறதுக்கு பயன்படுத்து. என்ன சொல்றீங்க? நான் அந்த ஏஜியோட சேர்ந்து வாழ்றதா? செத்தாலும் அது மட்டும் நடக்காது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் வாழ்க்கை பயணத்துக்கு அதுதான் சரியான பாதையா இருக்கும். நான் போற பாதையை அழிச்சு தான் பக்கமா அதை திருப்பி என் வாழ்க்கையவே நாசமாக்குனது அந்த ஏஜே. அப்படிப்பட்டவருக்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதா? தெரிஞ்சது எல்லாமே தெளிவானது அப்படின்னு நம்பாத. உன் வாழ்க்கை பாதையை திருப்புனது வேற யாராவதா கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவர்தான் என்னை ஏமாத்தி தாலி கட்டினாரு. நீங்க எனக்கு கொடுத்த மந்திரத்தை வச்சு என்னை ஏமாத்தினவருக்கே நல்லது பண்றதா? நீங்க எனக்கு கொடுத்த மந்திரத்தை நீங்களே கூட திரும்பி வாங்கிக்கோங்க. ஆனா ஏஜியோட சேர்றதுக்காக அதை நான் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன். என்னோட தேவைக்காக மட்டும்தான் நான் அதை வச்சிருக்கேன். எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அந்த காரியத்துக்காக மட்டும்தான் நான் உபயோகப்படுத்துவேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி விளையாடுறீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹாசினி, நீ நினைச்சது நடக்காதுமா. கடவுள் நினைச்சதுதான் நடக்கும். கடவுளே, பாவம் இந்த பொண்ணு.